தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களுக்குமான உரிமைகளை பெற்று தந்த தலைவர் அம்பேத்கர் குறித்து காமராஜரின் நிலை என்ன? அம்பேத்கர் வாழ்க அல்லது அம்பேத்கர் ஒரு வார்த்தையை கக்கன் சொல்லியிருந்தா அந்த நிமிஷமே அவர் மந்திரி பதவி பிடுங்கப்பட்டு. மண்ணின் மைந்தன், மராட்டிய மண்ணின் மைந்தன் சொன்னா முதல் மைந்தன் தலைவர் அம்பேத்கர் தான். என்ன அவர் பேரை வச்சதுக்கு மண்ணின் மைந்த கோரிக்கை உள்ள இவன் என்ன பண்ணா, மும்பையை கொடுத்தான். ஐயர் இல்லாம புரோகிதம் இல்லாம திருமணம் பண்ணுவதை நினைச்சா இப்பவே வைதிக குடும்பங்கள்ல, ஆதிக்க சாதி குடும்பங்கள்ல ஐயோயோ அப்படிம்பா. பெரியார் இயக்கம் ராஜாஜி ஆட்சியில் அனுபவித்த ஒடுக்குமுறையை விடவும் மிக மோசமான ஒடுக்குமுறையை யார் ஆட்சியில் அனுப்பிச்சு தெரியுமா? காமராஜர் ஆட்சி. இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, காந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அம்பேத்கரின் போர்க்குணத்தோடு ஒத்துக்கொண்டு அதோடு இணையாக இருந்த தலைவர்னா அது தலைவர் பெரியார் ஒருவர். பெரியார் இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் பெரியார் இருக்கும்போது காலத்திலிருந்து காமராஜர் ஆட்சி அப்படி கொண்டாடினாங்க. காமராஜர் ஆட்சியை, தலைவர் காமராஜர் ஆட்சியை பெரியார் விமர்சிக்கவே இல்லை. ஆனால் நேர்மையாக ஒரு பெரியாரிஸ்டுகள் மட்டும் இல்லை, பெரியார் இயக்கத்துக்கு ஒரு பின்னடைவு எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் வைத்துக்கொண்டு எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடம் திறந்தார். ஆனால் பெரியார் இயக்கம் ராஜாஜி ஆட்சியில் அனுபவித்த ஒடுக்குமுறையை விடவும் மிக மோசமான ஒடுக்குமுறையை யார் ஆட்சியில் அனுப்பிச்சு தெரியுமா? காமராஜர் ஆட்சியில். சட்டரிப்பு போராட்டம், 57 சட்டரிப்பு போராட்டம் போல் பெரியார் இயக்கத்தின் மீது அதுபோல் ஒரு கொலைவெறி தாக்குதலை அது வரைக்கும் யாருமே நடத்ததில்லை. எத்தனை தியாகிகள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து சாதி ஒழிப்பு போராட்டம் அறிவிச்சிட்டாரு, சட்டெரிப்பு போராட்டம் அறிவிச்சிட்டாருன்னு சிறை நிரப்பினாங்க. சிறையில் கொடூரமாக நடத்தப்பட்டாங்க. ஏராளமான தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது? ஆனாலும் தலைவர் பெரியார் இவ்வளவு, காமராஜர் இவ்வளவு பிரச்சனை செய்த போது கூட தலைவர் பெரியார் காமராஜரை நமக்கு எதிரானவராக ஏன் விமர்சிக்கலன்னா, காமராஜரை வைத்துக்கொண்டு வேற வேலை செய்யணும் என்பதனால் காமராஜர் குறித்த விமர்சனங்களை திராவிட இயக்கம், குறிப்பாக பெரியார் இயக்கம் தவிர்த்ததனால் இவங்க பேர் இடத்தப்பட்டு ஃபீல் பண்றாங்க. சரி, சட்ட எரிப்பு போராட்டம் காமராஜர் மிக கொடூரமாக சட்டத்தை பாதுகாக்கிறது முதல்வரோட கடமை. அதனால அது தவறு கிடையாது அவர் செஞ்சது. ஒரு முதல்வர் நிலையிலிருந்து அவர் பார்க்குறாரு, பெரியார் அப்படி தான் பார்த்தாரு. முதல்வர் நிலையிலிருந்து சட்டத்தை எரிச்சா அவர் ஒடுக்குமுறை தான் செஞ்சாகணும். ஒடுக்குமுறை செய்யணும், அவர் ஆட்சியை கவுத்துருவாங்க. அதனால் சட்டத்தை எரிக்க வேண்டிய கடமை சாதி ஒழிப்பு வீரனான எனக்கு இருக்குது, அதை நான் செய்கிறேன், நீ ஒடுக்குமுறை செய்வது செஞ்சுக்கன்னு சொல்லி காமராஜர் எதிர்நிலையில் பார்க்காம தான் பெரியார் இயக்கம் பார்த்துச்சு. சரி, காமராஜர் சட்ட எரிப்பு போராட்டம் செஞ்சார்ல, சட்டத்தை எழுதி அம்பேத்கர் பற்றி அவர் கருத்து என்ன சொல்லுங்க? எங்காவது ஒரு இடத்திலாவது பெருந்தலைவர் காமராஜர் அம்பேத்கரை பற்றி ஆதரித்து ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரான்னு சொல்லுங்க. ஏன் அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்கிற அவரு ஏன் அம்பேத்கர் பற்றி கொண்டு வரத்துக்கு வரல? கக்கனை கொண்டாந்தாரு, பரமேஸ்வரனை கொண்டாரு, இதெல்லாம் பெரட்டி பெரட்டி பேசுறீங்க. ஆனால் இந்தியாவுக்கே சூரியனாக இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களுக்குமான உரிமைகளை பெற்று தந்த தலைவர் அம்பேத்கர் குறித்து காமராஜரின் நிலை என்ன? பதில் சொல்லுங்க. காமராஜர் கக்கனை ஏன் கொண்டு வந்தாருன்னா நல்லா தெரிஞ்சுங்க. கக்கனை கொண்டு வந்து நிறுவது என்பது காமராஜர் திட்டம் மட்டும் இல்லை, அது காங்கிரஸின் திட்டம். தலைவர் அம்பேத்கர் காங்கிரஸும் காந்தியும் தலித் மக்களுக்கு விரோதமான கட்சின்னு அம்பலப்படுத்திட்டார் இந்தியா முழுக்க. அதை நியாயப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னை தலித் மக்கள் மத்தியில் நிறுவிக்கொள்வதற்காகவும் காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, அங்கங்க ஊரில் இருக்கிற தலித் மக்களை தனக்கு அடக்கமாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு பதவி கொடுக்குற வேலையை பார்த்தது. அதில் ஒரு நிகழ்வாக தான் காமராஜர் ஆட்சியில் கக்கனுக்கு பதவி கொடுக்கப்பட்டது. காமராஜர் அம்பேத்கரை பற்றி சட்ட அமைச்சராக இருக்கும்போது கூட சொல்லலை, காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்திருக்கிறார், சொல்லலை. அவர் சொல்லலை கூட விட்டுருங்க. கக்கன் வந்தார்ல, கக்கன் கூட ஒரு முறை கூட தலைவர் அம்பேத்கர் பற்றி சொல்லவே இல்லை. அவர் இந்து மதத்தை பற்றி சொல்கிறாரு, காந்தியை புகழ்கிறாரு. அம்பேத்கர் வாழ்க அல்லது அம்பேத்கர் ஒரு வார்த்தையை கக்கன் சொல்லியிருந்தா அந்த நிமிஷமே அவர் மந்திரி பதவி பிடுங்கப்பட்டிருக்கும். இதை சொல்லுங்க. அப்போ அம்பேத்கருக்கு அரசாங்க ரீதியாக இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அரசு ரீதியாக. ஆனால் அம்பேத்கரோட போர்க்குணம் இருக்குல்ல, இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, காந்தி எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, இந்த 5 தான் அவரோட போர்க்குணம். இந்த 5 போர்க்குணத்தோடு அவரை முழுமையாக ஒத்துக்கொண்ட தலைவர் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் தான், அது தலைவர் பெரியார் ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. தலித் தலைவர்கள் கூட பெரிய தலைவர்கள் கிடையாது. தமிழகத்தில் இருந்த தலித் தலைவர்கள் கூட இடஒதுக்கீடு போகணும் போவாங்களே, காந்தி கூட போயிடுவாங்க. அப்போ காந்தி வேணான்னு போகிறவங்க இந்து மதத்தில் இருக்கலான்னு போவாங்களே தவிர, இந்து மத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, காந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அம்பேத்கரின் போர்க்குணத்தோடு ஒத்துக்கொண்டு அதோடு இணையாக இருந்த தலைவர்னா அது தலைவர் பெரியார் ஒருவர் தான் இருந்தார். அவர் தான் கொண்டாடினார். 38 சாதி ஒழிப்புகளை கொண்டாடுறாரு அம்பேத்கர். நம்ம எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி தான் வேறு அம்பேத்கர் வேறுனு அவர் பார்க்கவே இல்லை. அவர் ஒருத்தர் தான் கொண்டாடினார்.
அதற்கு பிற்பாடு அம்பேத்கரோட போர் குணத்தை குறிப்பிட்டு அண்ணா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். உண்மையிலோட அந்த கட்டுரை வந்துருது 2 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் அரசாங்க ரீதியாக அம்பேத்கர் பேரில் தமிழ்நாட்டில் அரசு ரீதியாக ஒரு கட்டடத்துக்கு கூட பேர் வைக்கல காங்கிரஸ் ஆட்சியில். ஆனால் எப்போ தெரியுமா வருது? அரசு ரீதியாக எப்போ தெரியுமா வருது? அது திமுக கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் சட்டக்கல்லூரிக்கு, சட்ட பல்கலைக்கழகத்துக்கு, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அதில் தலித் உறவு நடந்து, அதெல்லாம் வேற. ஆனால் கெசட்ல அம்பேத்கர் பேரில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஆனால் அம்பேத்கர் பேரை வைத்தது அது தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு தான். எதிர்ப்பு இல்லைங்க. இதே மராத்வாடா பல்கலைக்கழகத்தில் காங்கிரஸ் அரசு, நேற்று கூட தொலைக்காட்சியில் சொன்னேன், அம்பேத்கர் பேரை வைக்குது மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு. அப்போ மண்ணின் மைந்தன் கோரிக்கை, இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதி பூரா பால் தாக்கரே ஆதரிப்பான். நமக்கு அவனுக்கு அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? மண்ணின் கோரிக்கை பால் தாக்கரே ஆதரிப்பான். நம்மளும் மராட்டியத்தில் ஒருத்தர் ஆதரிக்கிறோம், அவன் பால் தாக்கரே ஆதரிப்பான், நம்ம அம்பேத்கர் ஆதரிப்பான். எல்லாத்துலேயுமே பிரச்சனைங்க. இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறதில்ல, இதெல்லாமே அரசியல். ஏன் பால் தாக்கரே ஆதரிக்கிறான்னா, அவன் மண்ணின் கோரிக்கை சொல்லிட்டான் பால் தாக்கரே, அப்படிலாம் ஒன்றும் சொல்லாமல் மண்ணின், ஏன் இவங்க 2 பேரும் சேர்ற இடம் எதுன்னு சொல்கிறேன். பால் தாக்கரே மண்ணின் மைந்தன் கோரிக்கை தீவிரமாக வைக்கிறார். அப்போ தீவிரமாக மண்ணின் மைந்தன் கோரிக்கை பால் தாக்கரே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் என்ன பண்ணுது? மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு தலைவர் அம்பேத்கர் பேர் வைக்குது. என்ன பண்ணிருக்கு? ஆஹா, இந்த மண்ணின் மைந்தன் கோரிக்கையை ஏற்று இந்த காங்கிரஸ் அரசு இந்த மண்ணின் மைந்தனான தலைவர் அம்பேத்கர் பேரை வைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவானா? மண்ணின் மைந்தன், மராட்டிய மண்ணின் மைந்தன் சொன்னா முதல் மைந்தன் தலைவர் அம்பேத்கர் தான். என்ன அவர் பேரை வச்சதுக்கு மண்ணின் மைந்த கோரிக்கை உள்ள இவன் என்ன பண்ணா? மும்பையை கொளுத்தினான். இன்னைக்கு வரைக்கும் மும்பையில், மகாராஷ்டிரத்தில் மிக தலித் மக்கள் வீடுகள் கொளுத்தப்பட்டது, மும்பை அடித்து நொறுக்கப்பட்டது. அதுபோல் மூர்க்கமான போராட்டம் இதுவரைக்கும் நடக்கல. அப்ப என்ன மண்ணின் மைந்தன் கோரிக்கை? மண்ணின் மைந்தன் கோரிக்கை என்பதுன்னா தலித் மக்களுக்கு எதிரான மண்ணின் மைந்தன் கோரிக்கை. அப்ப இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதி, பெரியார் எதிர்ப்பு தமிழ் தேசியவாதி எல்லாம் அம்பேத்கர் வேற ஸ்டேட்டுக்காரரு, அவர் தமிழர் அல்லன்னு சொல்ற பூரா அங்க பால் தாக்கராவே ஆதரிக்கிறான். இப்ப என்ன கண்ணோட்டம்? இது எல்லாமே சாதி பின்புலம் இயக்குது. அது ஒன்னாச்சு. அடுத்து சுயமரியாதை திருமணம். பெரியார் 30களிலே சுயமரியாதை திருமணம். நம்ம ஆசிரியரோட மாமனார் அவரோட திருமணம் எவ்வளோ பிரச்சனைக்கு. பெரியார் இயக்கம் கொஞ்சம் நெஞ்சங்க, யார், அதாவது எதிராளி மட்டும் இல்லைங்க, தோழமையானவர்களாலையும் ஒடுக்குமுறைக்குள்ளான அமைப்பு பெரியார் இயக்கம் தான். அப்போ சுயமரியாதை திருமணத்தை நடத்தி பட்டை கலப்புறாங்க. பார்ப்பனர் கிடையாது, புரோகிதம் கிடையாது, தாலி கிடையாது, அதெல்லாம் வச்சு புரட்சிகர திருமணம். ஒரு பண்பாட்டு ரீதியாக இடைநிலை சாதிகள் மத்தியில் திருமணத்துக்கு எதிராக சிந்திக்க மாட்டான் தெரியுங்களா? வேற எதுக்கு கூட ஒத்துப்பான். திருமணத்தில் ஒரு ஐயர் இல்லாமல், புரோகிதம் இல்லாமல் திருமணம் பண்ணுவதை நினைச்சா இப்பவே வைதிக குடும்பங்களில், ஆதிக்க சாதி குடும்பங்களில் ஐயோயோ அப்படிம்பான். இப்பவே இப்போ 30களில் ஐயா நடத்துறாரு. யாருக்கிட்ட? சாதாரண ஆதிக்க ஜாதி, ரெட்டியாரு, முதலியாரு, இது போன்ற ஆதிக்க, அவன் தானே பாப்பானை கூப்பிடுவான். தலித் மக்களை கூப்பிடுவாங்க. யார் பாப்பானை கூப்பிடுவான் தெரியுங்களா? யாரெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டானோ அவன்லாம் பாப்பானை கூப்பிடுவான். பார்ப்பனல் வைத்து புரோகிதம் பண்ணுறது என்னன்னா இடைநிலை சாதியில் ஆதிக்க சாதி மனோபாவம். தலித் மக்கள் கூப்பிட மாட்டாங்க. அப்போ திருமணத்தை ஏராளமாக பண்ணி வைக்கிறாரு. பண்ணி வச்சதுக்கு பிற்பாடு 1952 செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. 1952 ராஜாஜி ஆட்சி. அப்போ பெரியார் கடுமையாக போராடினதுக்கு பிற்பாடு எந்த திருமணமே செல்லாது, முன்னால தேதியிலிருந்து பண்ணது வரைக்கும் செல்லாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது? கோர்ட்டு, நீதிமன்றம் சொல்லக்கூடாது, கோர்ட்டு என்ன சொல்லுது? கோர்ட்டு, இவர்கள் திருமணம் கிடையாது, சேர்ந்து வாழலாம், இவர்கள் வப்பாட்டிகள் நம்ம தாய்மார்களை கோர்ட்டு அறிவிக்குது. கோர்ட்டு அறிவிச்சு 52ல் ராஜாஜி போராட்டம் நடந்ததுக்கு ராஜாஜி என்ன பண்றாருன்னா ஒரு சட்ட வரைவை கொண்டாடுறாரு. என்னன்னா இதுக்கு முன்னாலெல்லாம் விட்டுருங்க, இனிமே நடக்கிற சட்டமாக்கலான்னு வராரு. அதற்கும் பெரியார் எதிர்த்து வைக்கிறாரு. ராஜாஜி கூட ஒரு திருத்தம் செய்ய முயற்சி பண்ணாரு. பின்னால் வந்த தலைவர் பெரியாரால் உருவாக்கப்பட்ட காமராஜர் சுயமரியாதை சட்டத்தை சட்டமாக்குவதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. ராஜாஜி செய்த முயற்சி கூட செய்யலங்க. அதுவரைக்கும் துயரப்பட்டோம். அதற்கு பிற்பாடு பெரியாரோட சுயமரியாதை திருமணம் 38 நடந்த திருமணம் வரைக்கும், அதிலிருந்து பின்னால் வந்த திருமணம் வரைக்கும் சுயமரியாதை திருமணம், பார்ப்பனர் இல்லாத வைதிகத்தை மறுத்து நடந்த திருமணம் சட்டப்படி செல்லும் என்று கொண்டு வந்தது பேரறிஞர் அண்ணா. அவரை இப்ப பேரறிஞர்னு சொல்லி, இல்லைன்னா நம்ம பெண்கள் எல்லாம், ஆனா பெரியார் இயக்கம் மாதிரி போர்க்குணத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. 38 நடந்த திருமணம் எதுவுமே செல்லாதுன்னு 58 கோர்ட் அறிவிக்குது. எல்லாமே வெப்பாட்டிகள், சொத்து மதிப்பு கிடையாது, சொத்து வாரிசு கிடையாது, எதுவுமே கிடையாது, குழந்தைகள் வெப்பாட்டி குழந்தைகள் அறிவிச்சிருது, ஐயர் வச்சு பண்ணாதான்னு. ஆனால் பெரியார் இயக்கம் அது வரைக்கும் ஐயோ இனிமே ஆகி போச்சு, நம்ம என்ன பண்றது, அவ்வளோதான் சொல்லலை. ஆனால் பெரியார் போர்க்குணம், பெரியாருக்கு தொண்டல் தெரியுமா பண்ணாங்க?
அந்த 52 வரைக்கும் எவ்வளவு திருமணம் நடந்து செல்லாதுன்னு அறிவிச்சாங்களோ, இந்த சட்டத்தை எதிர்த்து 52க்கு பின்னால அதை விட ஏராளமான திருமணத்தை சுயமரியாதை திருமணத்தை பண்ணாங்க. ஏராளம். நீ என்னடா சொல்றது, நான் பண்ணுவேன் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. அப்போ அண்ணாவோட சிறப்பு காமராஜரை தாண்டி ஏன் காமராஜர் பெரியார் நிர்பந்திக்கல, அவ்வளவுதான் காங்கிரஸ்காரால முடியும். அப்போ அவரால் காமராஜரை இதெல்லாம் பண்ண முடியாது, நிர்பந்திக்கல. ஐயா ஒரு எல்லை, காமராஜரோட எல்லை, எல்லாரையும் ஒரு எல்லை வரைக்கும் தான் ஆதரிக்கிறார். அப்போ ஏன் சுயமரியாதை ஏன் அண்ணாவினுமா காமராஜரோட சிறப்பாக பார்க்குறோம், இந்த கூறுகளில் பார்க்குறோம். இது ஒன்றாச்சா. அடுத்து இன்னொன்று காமராஜர், நம்ம இப்போல்லாம் காமராஜர்னு சொல்கிறோம்ல, அவர் பேர் காமராஜ் தான். அப்போ காமராஜன் தான் எல்லாருமே காங்கிரஸ்காரங்க உட்பட சொல்லுவாங்க. ஒரு இரு போட்டு மரியாதையாக காமராஜருங்கிற வழக்கை யார் திரும்ப கொண்டாந்தாங்க? காங்கிரஸ்காரங்களா? கிடையாது. காமராஜர்னு இரு போட்டு கெசட்டில் அறிவித்தது டாக்டர் கலைஞர் தான் அதை அறிவித்தார் முதல் முறை. அது வரைக்கும் காமராஜ் தான் அவர். நீ சொல்லு, சொல்ல மாட்டுற. அதோட இன்னொரு சிறப்பு, மன்னர் காலத்தில் கூட கிடையாதுங்க. எந்த தமிழ் தேசிய தமிழ் உணர்வு மொழி சார்ந்த கண்ணோட்டு காமராஜர்கிட்ட சுத்தமாக கிடையாது. அவர் தோத்ததுக்கு அதெல்லாம் காரணம். அப்போ தமிழ் தேசிய உணர்வு கட்டமைக்கப்பட்டது, தமிழ் உணர்வு கட்டமைக்கப்பட்டது. திருக்குறள் கூட மதிக்கல காமராஜர். அப்போ கலைஞர் ஆட்சியில் இன்னொரு சிறப்பு தெரியுங்களா? இன்னொரு சிறப்பு, மன்னர்கள் மூவேந்தர்கள், ராஜராஜ சோழன் தமிழ் மன்னர், அவன் ஆட்சியிலிருந்து மூவேந்தர் ஆட்சி வரைக்கும் எந்த ஆட்சியிலையும் தமிழுக்கு என்று தனி வாழ்த்தே கிடையாது. எங்கேயுமே தமிழ் தாய் வாழ்த்தே கிடையாது. அப்போ மொழியை முன்னிறுத்தி இந்தியாவின் ஜனகண மனங்கிற பாடல் தேசிய கீதத்துக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதற்கு இணையான மரியாதையாக தமிழ்த்தாய் வாழ்த்தை 2000 ஆண்டுகளில் உருவாக்கியது டாக்டர் கலைஞர் ஆட்சியில் தான் உருவாக்கும். அதனால்தான் ஒரு தடி மாடி எழுந்துக்காம உட்காந்துனே இருக்கான்.